புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நம்முடைய மக்கள் எல்லாம் உணர்ந்து அவங்களும் ஒரு கிரீன் வாரியர்ஸாக மாற வேண்டும். இந்த பள்ளியில் இன்னும் ஒரு சிறப்பு, ஒரு பிறந்த நாளுக்கும் கூட ஒரு குழந்தை ஒரு மரத்தை இங்கே நட்டு அதை வளர்த்து வர்றாங்க. நமக்கு தெரியும் சிறுதுளி அமைப்பாக இருக்கட்டும், நிறைய அமைப்புகள் இந்தியாவில் சிறுதுளியை போன்ற பெரிய ஸ்கேல் ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு குளோபல் வார்மிங், வாட்டர் கன்சர்வேஷன் நிறைய விஷயங்களை முன்னிலைப்படுத்திட்டு போகிறாங்க. இந்த வீதிலிடஸ் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழலுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்து தமிழ்நாடு முழுவதுமே ஏரி குளத்தை சுத்தம் பண்ணணும். கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் 175 கிலோமீட்டர் கடற்கரையை சுத்தம் பண்ண ஆரம்பித்திருக்கிறோம். 5வது வாரம் இந்த சண்டேவும் ஒரு கிராமமாக செஞ்சுட்டு வர்றாங்க. வைகை நதி 5வது வாரமாக சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பரமத்தி வேலூர், கரூர் பகுதியில் காவிரி தாயை அங்கே சுத்தப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம். அது ஒரு பக்கம். 7 லட்சத்திற்கு சராசரியாக அப்ராக்சிமேட்லி 7 லட்சம் மரங்களை வீதிலிடஸினுடைய தன்னார்வ நண்பர்கள் தமிழ்நாடு முழுவதுமே பள்ளி கல்லூரியோடு இணைந்து மரத்தை நட்டிருக்கிறோம். இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நமக்கு தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பெரினியல் வாட்டர் கிடையாது. நம்ம மாநிலத்தில் உற்பத்தியாகி நம்ம மாநிலத்தில் முடியக்கூடிய நதிகள் கிடையாது. தாமிரபரணியை தவிர பெரும்பாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நதிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் கூட இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம தண்ணீரை கன்சர்வ் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதையும் தமிழகத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். மரங்கள் நிறைய வைக்கணும். குளோபல் வார்மிங் சூடு தமிழகத்தில் ஒரு சம்மரும் இந்த சம்மரை விட அடுத்த சம்மர் இன்னும் ஒரு 0.5 டிகிரி அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடம் முன் வந்து 1008 மரங்களை வைத்து அதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மெசேஜை கொடுத்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது மிக மகிழ்வான ஒரு விஷயம். அதுவும் இந்த ஓணம் திருநாள் அன்னைக்கு இது நடக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பேசும்பொழுது கூட நிறைய விஷயங்கள் மேடம் பேசினாங்க, ஐயா எல்லாம் பேசினாங்க. எந்த அளவுக்கு நம்ம மரங்கள் வச்சாலும் கூட அது பத்தாது. இன்னும் எக்ஸ்பொனன்ஷியலாக மரம் நிறையா வைக்கணும். காரணம், அந்தளவுக்கு குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், கார்பன் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பனுடைய தன்மையாக இருக்கட்டும், நச்சுத்தன்மையாக இருக்கட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. அதையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் எல்லாம் உணர்ந்து அவங்களும் ஒரு கிரீன் வாரியர்ஸாக மாற வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய ஆசையும் கூட. புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.